16வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 16:5. எல்லாரும் நீதிமொழிகள் 16:5 எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிடுங்க வசனங்கள். நான் ஏன் 2 தடவை சொல்றேன்னா, சில நேரங்களில் டப்புனு அது மறந்து போகுது. எனக்கு சில பார்த்து மாதிரி சொல்லுவாங்க, ஒரு தடவை சொல்லுவாங்க, அப்படி விட்டுருவாங்க. எனக்கு மறந்து போகுது. 16:5 சரியா? மனவேற்றுமை உள்ளவன் அவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோட கைகோர்த்தாலும் அவன் அண்ணனுக்கு தப்பா. பரலோக ராஜ்யம் நான் போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை. இந்த உலகத்துல மத நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை இருக்குவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மத நம்பிக்கையில் இருக்கிறவர்களுக்கும் இந்த நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்துல நரகம் என்று ஒண்ணு உண்டு. மத நம்பிக்கையாளர், அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம், புத்த மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. ஜென் என்று சொல்லக்கூடிய ஒரு மதம், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. சொர்க்கம் என்று ஒண்ணு உண்டு, நரகம் என்று ஒன்று உண்டு. இது எல்லாருடைய நம்பிக்கை. ஆனால் இது அதிகமான நம்பிக்கை இதுல யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை குறிச்ச ஒரு ஆழமான சத்தியங்கள் எங்கே இருக்கிறது என்றால் பரிசுத்த வேதாகமத்தில். அதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரலோக ராஜ்யம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது கர்த்தர் கடைசி நாட்களில் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நீங்க கேட்கலாம், மரித்த மனுஷன் இன்னைக்கு பரலோகத்துக்கு போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவர்கள் பரதேசியில் என்ன செய்கிறார்கள், இளைப்பாறுகிறார்கள். அந்த பரதேசி என்று சொல்லக்கூடியது தேவனுடைய பலிபீடம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. அதை நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசித்துக் கொள்ளலாம். ஆகவே தான் அந்த இடத்துல இருந்து பரிசுத்தவான்கள் அதிகமாக என்ன செய்கிறார்களா, எங்களுக்காக எப்பொழுது நியாய தீர்ப்பு என்று அவருடைய அலுவலருடைய சத்தங்களும் கேட்கப்படுகிறது. அந்த பரதேசியை குறித்து வேதம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறது. ஒரு கள்ளனை குறித்து அங்க சொல்லுகிறது. அந்த கள்ளன் ஏசப்பாட்ட கேட்கிறார், அவர் நல்லவர் என்று சொல்லுகிறார், அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஏசப்பா சொல்றார், இன்று நீ என்னோடு எங்க இருப்பா, இன்னைக்கு என்னோடு கூட இருப்பா. எவ்வளவு ஆசீர்வாதம் பாரு, இயேசு எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பாரு. அவர் கிடைத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினார். இயேசுவை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெரிந்த பிறகும் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த திருடன். இன்னைக்கும் அவரை குறித்து நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திருடன் அல்ல, இப்பொழுது அவர் பரிசுத்தவான். அல்லேலூயா. நாம் கர்த்தர் அவரை பரிசுத்தவான் மாற்றும் போது நாம் அந்த மனுஷனை திருடன் சொல்ல முடியாது. அப்படிதானே? அப்போ இந்த பரதேசி, இப்ப நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், நிறைய பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு வராங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, உண்மையிலே அது பரலோக ராஜ்யத்துக்கு போறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சிக்கம் போட்டுக்கிட்டு இருக்காரா, தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரா, இல்ல கஞ்சா புகைச்சுக்கிட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியாது. 6 நாள் பரலோகத்துல இருந்து 7 நாள் இருந்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர். ஆனால் பரலோகத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. யோவானுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், தீர்க்க தரிசனங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், வசனங்கள் நிறைவேற வேண்டும். நாம் அதை
ஸ்விங் பண்ணுவோம். நான் பரலோகத்தை பார்த்தேன். சரி, அடுத்தது இன்னொரு பெரிய கொஸ்டின் உண்டாகிறது. நரகம். இந்த நரகம் இப்போ ஓபன் பண்ணி இருக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டா இல்லை. வேதத்தின்படி நரகம் என்ன செய்யல இன்னும்? ஆமா, அதை திறந்து விடவில்லை. நரகம் இப்பொழுது அது இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் பலர் சொல்லுவார்கள் நரகத்துக்குள்ளாக நான் கடந்து சென்று வந்தேன் என்று. சரி, இருக்கலாம், ஏதோ கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்திருக்கலாம். சரி, என்ன நீங்க ஒண்ணு கேட்பீங்க, பரலோகத்தை ஆண்டவர் காட்டவே மாட்டாரான்னு கேட்டா காட்டி இருக்கலாம். ஒரு பரிசுத்தவானுக்கு, ஏன்னா எதுவுமே 100% தேவ காரியத்தில் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் பரலோகத்துக்கு போனேன், அங்க உட்கார்ந்திருந்தேன், டீ சாப்பிட்டேன், அங்கே பெண்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆமா, அங்க நீச்சல் குளம் இருந்தது, அதுல என்ன செஞ்சேன், ஸ்விம்மிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கட்டுக்கதைகளை விடுகிற ஆமா பொல்லாத ஊழியர்களை குறித்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். காண்பிக்கப்படாதுன்னா காண்பிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை என்ன செஞ்சிருப்பாங்க சிலவங்க, ஆண்டவரே என்று சொல்லி அழுது புலம்பி இருப்பார். சில சம்பவங்களை கூட காண்பித்திருக்கிறார். சால சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இருந்தார், உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? நாம் அவருடைய வரலாறு வாசிப்போம். 36 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். இன்னைக்கு அவர் இருக்காரா இறந்தாரானே தெரியாது, சரித்திரம் படைத்து விட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அவர் வரும்போது அவர் எங்கெல்லாம் நடந்து போனாரோ அந்த பகுதிகளெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். பெரிய கோடீஸ்வரர், ஒரு பஞ்சாபி, பல கோடிக்கு அதிபதி, திருமணம் கூட ஆகாதபடிக்கு இயேசுவை இந்த வேதத்தை ஒரு காலத்துல கிழித்து எரிந்தவர், பக்தியோடு நடந்தவர். ரட்சிப்புக்கு ஏதுவான வழி என்னன்னு கேட்டாச்சுன்னா அதை குறித்து தெரியாது. ஒரு நாள் வருகிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், இயேசுக்காக வாழ்கிறார். அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டார். இந்த நாயில் ஒரு விதவை இருக்காங்கல்ல, ஒரு விதவை தன்னுடைய ஒரே பிள்ளை என்ன செய்யறாங்க, மறித்து அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகும்போது என்ன சம்பவித்ததை அவர் சொல்லுகிறார். கீழே ஒரு மனுஷன் அங்க நிற்கிறார். இவர் தன்னுடைய தரிசனத்துல பார்த்ததை சொல்லுகிறார். அதைத்தான் இன்னைக்கு நிறைய பேர் பிடிச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த பேரை சிங்கம் கூட சேர்த்துக்கிட்டு எல்லாரும் சாது சுந்தர் சிங் ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவருக்கு கால் தூசிக்கு வர முடியாது, என்ன பேசிக்கிடலாம், அவரை குறித்து நம்ம சொல்லிவிடலாம். சாது சுந்தர் சிங் உங்களை மாதிரி பணத்தை அடிக்க வச்சுட்டு மேலே படுத்தாரு இல்லை. பணத்தை கர்த்தருக்காக இயேசுக்காக குப்பை என்று தூக்கி போட்டு வந்தவர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கள்ளருடைய பேச்சை நம்பவே செய்யாது. பல கோடிக்கு அதிபதி, திருமணம் பண்ணி வச்சிருந்தேன், எப்படியாவது திருமணம் பண்ணி வச்சிருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்னன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் அந்த சமுதாயத்தில் அந்த குடும்பம் பிரபலமான குடும்பம், தங்கத்தையும் வைரத்தையும் கொண்டு குவிக்கிறாங்க. அவனுக்கு என்ன வேணும் கேடு, இயேசுவை மாத்திரம் நீ இது பண்ணாத. சொந்த குடும்பத்தால விஷம் கொடுக்கப்பட்டார். அந்த பஞ்சாப் தேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணை கொண்டு கொடுக்கிறாங்க. குடும்பம் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க ஒரு அறைக்குள்ள பூட்டி இருக்கிறாங்க. அவரை பத்தி நிறைய பேசி இருக்கிறாதான் வழி. எப்படி எல்லாம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க, பேசதான் முடியும். எல்லாரும் சாது சுந்தர் சிங்க என்ன செய்ய முடியாது, மாற முடியாதுங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு தான். பல கோடிகளை தூக்கி எறிந்து கொண்டு அவர் நினைச்சிருந்த எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இயேசுக்கு பின் சென்ற ஒரு தேவ மனுஷன் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு அவரை குறித்து நம்ம பேசிட்டு இருக்க பாத்தீங்களா, பேச வச்சுட்டாரு பாத்தீங்களா. இன்னும் எத்தனை தலைமுறை வேண்டும் என்றாலும் அவரை குறித்து பேசுவார்கள். அவர் சொல்லுகிறார், நான் பார்த்த தரிசனத்தில் நான் கீழே யாரை பார்த்தனோ அவர் தான் மேல பார்த்தேன். அல்லேலூயா. கீழே பார்த்தவர் தான் இங்க இருக்கிறாரு, மேல இருக்கிறாரு. மேல இருக்கிறவர் இங்க இருக்கிறாரு, கீழே இருக்கிறார்.
பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காண்பிச்சாரான்னு கேட்டா காண்பிக்கல நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன். ஒருவேளை ஒரு இறக்கத்துல அவன் பசியும் பட்டினி கிடந்த ஆண்டவரை ஒரு முறை அதை எனக்கு காண்பியும், ஒரு முறை காண்பிக்க ஒரு சின்ன ஒரு பிலிம் அவர்களுக்கு காண்பிக்கப்படலாம். ஆனா இவங்க சொல்ற மாதிரிப்பட்ட கப்சாவெல்லாம் நீங்க அது பாத்தீங்கன்னா பூரா பைபிள்ல இருக்கிறதா இருக்கும். அங்கே போனேன், கண்ணாடி தொட்டி இருந்தது, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அப்படிதானே இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே கண்ணாடி தொட்டி இருந்து அது இருந்து அங்க ஆட்டுக்குட்டியாக இருந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஒரு பொய்யை நான் சொல்லித்தாரேன். கட்டுக்கதைகளை நம்பாதீர்கள், இதை சொல்லுகிற காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இதை சொல்லனா, இந்த பரலோக ராஜ்யம் சொல்லும் போது, இந்த போகணும்னு சொல்லும் போது முதல்ல பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு சின்ன அடிப்படை அறிவு நமக்குள்ள வேணும். அடிப்படை அறிவு நமக்குள்ள வேணும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, நிறைய கடைசி காலத்துல என்ன சொல்லுவாங்க, கட்டுக்கதைகளை சொல்லுகிற காலம். பரலோக ராஜ்யத்துக்கு நான் போனேன், அங்க மீட்டிங் நடந்தது. நீங்க பைபிள்ல பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படல, இன்னும் எத்தனை ராஜ்யங்கள் என்னெல்லாம் இருக்கு, அதாவது தேவன் என்னெல்லாம் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. இந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு யாருக்கா எனக்கு தெரியுமா? அது கிழக்கு. எல்லாரும் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது குமரி தேசம் பிளஸ் அந்த இலங்கை, இந்த சரௌண்டிங்ல தான் அது இருந்ததாக ஏகப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பகுதியில தான் அந்த ஏதேன் தோட்டம் இருந்தது கிடையாது. ஆனால் 100% ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறது இந்த பகுதியை தான் காண்பிக்கிறார். அது எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியாது. தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு உங்களுக்கு தெரியாது. பரலோக ராஜ்யம் மாத்திரம் தான் இருக்கிறதா, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை ராஜ்யங்களை அவர் வைத்திருக்கிறார், எப்படி எல்லாம் வைத்திருக்கிறார், இன்னும் என்னென்ன காரியங்கள் என்பது எல்லாமே கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க தானியேலும் சரி யோவானும் சரி கர்த்தர் சொல்றாரு, முத்திரை போட்டு உள்ள வச்சிரு அப்படிங்கிறாரு. நிறைய காரியங்கள் என்னுடைய காரியம். ஏனென்றால் எல்லா ரகசியத்தையும் அவர் மனுஷனுக்கு சொல்லல. காலம் வருவதற்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்படுத்தப்படாது. ஆனா நீங்க நாம என்ன செய்யறாங்க, பரலோகத்துக்கு போனேன், நீங்க பரலோகத்துக்கு போனேங்கிற பொய்யை கண்டுபிடிக்க ஒரு வழியை நான் சொல்லித்தார். ஒரே ஒரு வழியை சொல்லித்தார். ஒரு வழி இருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க. ஒரு ஊழியக்காரர், அது நீங்க ஒருவேளை அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு 5 லட்சம் ஆள் கூடலாம். எத்தனை லட்சம்? 5 லட்சம் ஆள் கூடலாம். இல்ல ஒரு 10 லட்சம் ஆள் கூடலாம். இல்ல அவர் செத்தவரை எழுப்பலாம். அவர் எவ்வளவு அற்புதங்களை வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். பொய் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தார். நான் பரலோகத்துக்கு போனேன். அந்த பரலோகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்காசனம் இருந்தது. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிங்காசனம் இருந்தது. அது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிங்காசனம் இருந்தது. நான் அந்த சிங்காசனத்தில் பார்க்கும்போது ஒருவர் என்ன செய்தார், வயதான தோட்டத்தில் இருந்தார். பைபிள் இருக்கு. பிதாவை நான் பார்த்தேன், அவர் முடியெல்லாம் நினைச்சு கலவரா மாட்டார். புரியுதா? இயேசு கடவுளுக்கு எங்கெங்க முடி நடக்க போகுது. ஐயோ கடவுளை அடுத்த சொல்லுவாங்க, இப்ப டை அடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. நீங்களும் நானும் டை அடிக்கிறதுக்கு நீ அடுத்த வெளிப்பாடு எப்படி? இயேசுவே சொன்னார், டை அடிக்க சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டா அவருக்கு டை அடித்துக் கொண்டு அந்த வயதை என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, காண்பிக்காத இருக்கிறார். வரும் இதெல்லாம் எந்தெந்த பொய்யெல்லாம் இந்த கர்மத்தெல்லாம் கேட்கக்கூடிய காலம் வரும். முட்டாளுக்கு தான் கேட்பான். நான் நிறைய பார்க்கிறேன். படித்த அறிவாளி என்று சொல்லுகிற அநேகர்களை இன்னைக்கு ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதத்துக்கு எதிரான போதனை கிறிஸ்தவத்திலே இருக்கிறது. இந்த பைபிளுக்கு விரோதம் இவன் தான் கிறிஸ்தவத்தை அடிச்சுட்டு இருக்கிறான். இவன் தான் கிறிஸ்தவத்தை கொலை செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த கிறிஸ்தவத்தை இல்லாம ஆக்கிட்டு இருக்கிறது இதனால. இதை பார்க்கிறதுனாலதான் மற்றவர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்தாலே ஒரு அருவருப்பு வெறுப்பினை ஓடும். கிறிஸ்தவனா பார்த்துவாரா, திருட்டுப்ப வெள்ளப்ப உருப்படாதப்ப அப்படிதான் சொல்றாங்க. மரியாதை இருக்கா? மரியாதையே கிடையாது. பார்த்துன்னு சொல்லாலே திருடா. அந்த அளவுக்கு நம்ம நல்ல பேர ஆண்டவருக்கு நம்ம
நம்மளை சிருஷ்டித்து நம்மளை அழைச்ச தேவனுக்கு நாம செஞ்ச ஒரே நல்ல பேரு அவரை நடுத்தரவில் எடுத்து விட்டார். அங்க பிதா இருக்கிறார், பக்கத்துல குமாரன் இருந்தார். குமாரன் எப்படி இருப்பாரா? அழகாக நல்ல விழு அவ்வளவுதான். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க, அவர் பார்க்க முடியாத இதுல இருக்கிறார், அவ்வளவு கோரமா இருந்தது. அதான் நீங்க இந்த படங்கள்ல பாப்பீங்கல்ல, இயேசு போட்டா வரைஞ்சி வச்சிருப்பாங்கல்ல, பக்கத்துல இருந்தாரு, இந்த பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. பைபிளில் 3 சிங்காசனம் என்று ஒரு இடத்துல எழுதப்படவில்லை. ஒரே ஒரு சிங்காசனம் பிளஸ் 12 சிங்காசனம். உண்மைதானா? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பைபிள் தெரியாது, நம்ம பைபிள் ஆராய்ச்சியாளரும் கிடையாது, பைபிளை கரைச்சி குடிச்சு என்ன செய்யல, நான் கத்தனுக்கு வரல. எனக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியும், இயேசு என்ன செய்வார் என்பது எனக்கு தெரியும், இயேசு எதை கற்றுக் கொடுப்பார் என்று தெரியும், ஏசப்பா எதை வெளிப்படுத்துவார் என்று தெரியும். அல்லேலூயா. ஏசப்பா எதை செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். அதை மீறி எனக்கு இந்த பைபிள எதுவுமே தெரியாது. அப்போ நாம் இன்னைக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க விட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனவேட்டிமை. என்னது? மனவேட்டிமை. துமருன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கத்துல துமரு பிடிச்சிருந்தாங்க. துமரு மனவேட்டிமை. இந்த மனவேட்டிமை ஒரு மனுஷனுக்கு எங்க இருந்து வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்தது கிடையாது. பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள், இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறார்கள், பைபிளை பிரசங்கம் பண்றோம், பைபிளை படிக்கிறோம். அசிங்கம், படிக்காதுங்க, விட வேண்டியதை விடுங்க, விட்டுக்கிட்டு பைபிளை படிங்க. மனவேட்டிமை. நான் தான் பெரியவன், என்ன மிஞ்சி யாரும் கிடையாது. இது லூசிபர் பிசாசிடத்திலிருந்து வந்த குணம், இயேசுவிடத்திலிருந்து வந்த குணம் கிடையாது. இயேசு மனிதனை படைக்கும் போது அந்த மனுஷனை எல்லா விதத்திலும் நல்லவனாக படைச்சார். மனவேட்டிமை. படிப்பை நினைச்சு மனவேட்டிமை, அந்தத்தை நினைச்சு இன்னைக்கு மனவேட்டிமை, அழக நினைச்சு மனவேட்டிமை, அதிகாரங்களை நினைச்சு மனவேட்டிமை. எந்த சாம்ராஜ்யங்களை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடுங்க, எத்தனையோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் மனவேட்டிமை அடைத்து நாசமா போச்சு. மனவேட்டிமை. தன்னை கடவுளாக சித்தரித்த எத்தனையோ பேர் இன்னைக்கு சோத்திரம் சொல்லக்கூடாது பூமிக்குள்ள இருக்கிறார். மண்ணுக்குள்ள இன்னைக்கு எலும்போ துருவமா பெய்யாச்சு. மனவேட்டிமை. வாழ்க்கையில் அநேக காரியங்களை நமக்கு இருக்கிற ஒரு காரியம் தெரியுமா? மனவேட்டிமை. நான் படிக்கிறேன், மனவேட்டிமை. எனக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, மனவேட்டிமை. படிக்கிறதுல கணவன் மனைவிகளுக்குள்ள மனவேட்டிமை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நான் தான் பெரியவன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கணவன் மனைவி என்கிற உறவை குறித்து சொல்லுகிறேன். மனவேட்டிமை இருந்துன்னா உன் வீடு நாசமா போகும். உன் வீடு எப்படி போகும்? நாசமா போயிடும். உன் குடும்பம் மண்ணோட மண்ணா போயிடும். சாபம் இல்லை இது. அல்லேலூயா. மனவேட்டிமை. நான் தான் சம்பாதிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், சில இடங்களில் உள்ளது. நான் தான் நிறைய பணம் வச்சிருக்கிறேன், நிறைய காசு வச்சிருக்கிறேன். நான் சொல்றதான் கேட்கணும். புருஷனுக்கு கட்டளை போடுற கொண்டாட்டி பாருங்க மனைவி. நான் பேசுறதான் கேட்கணும். சில பொம்பளை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒரு பார்வையில மாப்பிள்ளை நினைக்கிறோம், அவன் ஓடுவோம். அவனுக்கெல்லாம் பேடு கட்டிதான் வரும். வேண்டாம், அந்த மனவேற்றுமையான பார்வை வேண்டாம். அது நீங்க நினைக்கிறீங்க பெருமை நினைக்கிறீங்க, சாபத்திற்கு கேவலமான ஒரு காரியம். இந்த பார்வையிலே உட்கார பொண்டாட்டி நினைக்கிறார். சிலவே இதுல இன்னொரு விதமா இருக்கும். ஒரு சிங்க மாதிரி பேசுவோம், இன்னும் வாரேன் நேரம் ஊந்துருவான் போய் பொண்டாட்டிக்கிட்ட விட்டுருப்பான். அங்க இருந்து ஆள் வரும், ஆள் வரும்.
ஏன்டா இந்த மாதிரிப்பட்ட வேஷம்? ஒரு மனைவி எப்படி இருக்கணும் நாங்க நல்ல புரிஞ்சுக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாளாம். மாப்பிளைய அடக்கி வைக்கணும், மாப்பிளைய போட்டு உலுக்கணும். வீடு உருப்படாது. உங்க வீடு உருப்படவே செய்யாது. சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. என்ன மகிழ்ச்சி இருக்கு உங்க வீட்டுல சொல்லுங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. 70 வயசு, 80 வயசு, 90 வயசு செத்து போயிருவீங்க. சாகிறது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. உங்க வீடு பரலோகமா மாறட்டும். பரலோகம் என்பது என்னது? சந்தோஷம். சந்தோஷம் எங்க இருந்து வர நினைக்கிறீங்க? குடியில வராத சந்தோஷம், ஆகாரத்துல வராத சந்தோஷம், குடும்ப வாழ்க்கையில தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமே இருக்கிறது. அடுத்து இன்னொரு பக்கம் மனைவியை மறக்கிறது. அப்படிதான் மனைவியை ஆவுட வசடிச்சு செத்துருவோம். அப்படிப்பட்ட புருஷர்களும் ஆவுனா என்ன டக்கு இணைக்கிறது, ஒரு சுருக்காக அப்படி இறுக்கி செத்தவனும் மிரட்டி வாழ்வது, அடக்கி வாழ்வது, இது ஆசீர்வாதம் கிடையாது. நல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அது சந்தோஷத்துல போய் நிற்காது, அது வேதனை நடக்குது. நான் சில நேரம் நினைப்பேன், இந்த மனசு ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி போகிறாங்க, என்னங்க இருக்கு? இந்த சரீரம் செத்து ஒரு நாள் வீட்டுக்குள்ள அந்த பிரீசர் இல்லாம வைக்க முடியுமா? மாப்பிள்ளையா இருந்தா என்ன, பொண்டாட்டியா இருந்தா, பிள்ளைகளா இருந்தா என்ன, யாரா எந்த உதவா இருந்தா தூக்கி கொண்டு போடுன்னு தான் சொல்லுவோம். நம்மளால இருக்க முடியாது. உண்மைதானே? ஏன் இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளாம வாழ்க்கை? அப்ப என்ன உங்களுக்கு மனமே, நமக்கு என்ன மனமேட்டுமே இருக்கிறது? நம்மளை விட கீழாக என்னது? தலையில இருந்து பிறந்தவன் தலை, கழுத்தா, தோல், இடுப்பா, சோத்திரம், அதுவே கீழே இருக்கு. கடைசி பாதத்துல இருந்து ஒருத்தன் பிறந்தார். எந்த தெய்வம் சொன்னாரு? அசிங்கமா இல்ல. மனிதனை தெய்வம் அப்படி படைக்கிறது, அப்படி படைக்கிறது. எனக்கு இன்னொரு வேதனை உண்டு. கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாக்கடை ஊழியக்காரன் இருக்கான். இவன் ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். நான் அதை சொல்ல விரும்பல. இவர்கள் சொல்றாங்கல்ல, அந்த கீழே காலில் இருந்து பிறந்தேன்னு சொல்றாங்கல்ல, அப்படி பிறந்தேன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு எல்லா பெரிய ஜாதிகளையும் ஆளுகை செய்துட்டு இருக்கிற ஊழியக்காரன் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் பேர் சொல்ல விரும்பல. புரியுதா உங்களுக்கு? இவன் சொல்றா, ஆனா அவர்கள் பரிவீடத்தில் ஏறி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது மாத்திரமல்ல, சோத்திரம், இன்னைக்கு அவர்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் சொல்றாங்க இதெல்லாம். இது ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்தமான கிறிஸ்தவத்தை அசுத்தப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். அதுக்கு என்ன? இங்க இருந்து ஒருத்தரை பிடி பணியில போட்டுக்கிட்டு தெரியுறது. கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க, அது ஜாதி ஒழிப்பு. நீ ஜாதி ஒழிக்கா முதல்ல நீ என்ன செய்ய? போ, இருக்க வேண்டிய இடத்துல குத்த வச்சிரு. நீ அங்க இருந்தா தொடங்க முடியும். சர்டிபிகேட் எல்லாம் பார்த்து இதெல்லாம் ஒழிக்கவே முடியாது. ஆனால் இந்த சமத்துவத்தை உண்டு பண்ணினவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. இதை உண்டு பண்ணினவர்கள் மிஷனரிகள். இதை உண்டு பண்ணினவர்கள் இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள், பரிசுத்தவான்கள். எல்லாருடைய காரியங்களும் வச்சார் பாத்தீங்களா இயேசப்பா? அல்லேலூயா. அதுதாங்க நம்ம தெய்வம். இன்னைக்கு அநேக இடத்துல அதை தாப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த காலத்திலேயும் அதெல்லாம் நிறுத்தினாங்க. புரியுதா உங்களுக்கு? நிறுத்தவே செஞ்சாங்க. எந்த காலத்திலையும் சரி, ஏசப்பா சொல்லிக் கொடுத்த அந்த காரியத்தை செய்யுங்க. அதுல 1000 அர்த்தங்கள் உண்டு. அல்லேலூயா. மனவேண்டிமா வந்து நம்ம எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. எங்கெங்க இது நடக்கும், யாருக்காலே யார் வேணாலும் என்ன செய்யலாம்? கழுவ வைத்தவர் நம்முடைய கர்த்தர்.
உனக்குள்ளாக அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. என்ன செய்தார்? சாதாரணமான காரியம் கிடையாது. சகலத்தை அவர் உடைத்தெறிந்தார். ஒரு மனுஷனா மதிங்க, மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவன் மனுஷன், அவன் கடவுளுடைய சரீரம், அவன் கடவுளுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். இந்த சரீரம் மனுஷன் அவர் உருவாக்கும் போது தன்னை போல என்ன செய்தாரா? சிருஷ்டித்தார். தன்னுடைய ரூபத்தில் அவனை படைச்சார். தன்னுடைய ரூபத்தில். அந்த ரூபம் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வடிவம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த வடிவத்தில் மனுஷன் அவர் படைக்கிறார். உங்களை எப்படி அப்படிதான் படைச்சிருக்கிறார். பார்க்காதுங்க. மனுஷனை, எந்த மனுஷனை அற்பமாய் பார்க்காதீர்கள், கேவலமாய் பார்க்காதீர்கள். சின்னவன் பெரியவன், தாழ்ந்தவன் கீழாதவன், படை இருக்கிறவன் படை இல்லாதவன். சபைகளை கூட இன்னைக்கு இருக்கிறது. படை இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, படை இல்லாதவருக்கு ஒரு மரியாதை. புரியுதா உங்களுக்கு? பணக்காரனை கண்டா சில பாஸ்பர் எப்படி போக தெரியுமா? பள்ளியிடத்துல இருந்து அப்படியே நாளையால் பார்த்து ஜம்பணி போவாங்க. வந்து 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 உட்காருங்க 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 உட்காருங்க, சேர விடுங்க சேர விடுங்க சேர விடுங்க. கேட்டா அதுக்கு ஒரு வாசனத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறது வேஸ்ட். தெரியுமா உங்களுக்கு? பணம் இருந்தால், காசு இருந்தால் முதலிடம். நிறைய பாத்தீங்கன்னா பணக்காரங்கிட்ட தான் ஊழியக்காரன் ஐடியா கேட்பான், அப்படிதானே? ஆலோசனை கேட்பாங்க. எங்க அது எந்த சபையா இருந்தாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சரி, நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க தான் போய் ஆலோசனை கேட்பாங்க. ஏசப்பட்ட ஆலோசனை கேட்க மாட்டான், முழங்கால் போட்டு ஆலோசனை கேட்கறது கிடையாது. இந்த பணக்காரன் என்ன சொல்லி விடுறானோ அதை பலிபீடத்துல நின்று சொல்றது. கர்த்தர் பேசினா அதிகமா இல்ல உனக்கு, கேவலமா இல்ல உனக்கு? இந்த மாதிரி பச்ச பச்சையா போய் பேசுறது. ஒரு ஊழியக்காரன் எப்ப அழிவான் தெரியுமா? பெரிய பெரிய பணக்காரங்க உள்ள வரும்போது ஒரு ஊழியக்காரன் அழி. இந்த பணக்காரர்களையும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றக்கூடிய ஒரு சபை இருக்கு. எனக்கு அந்த சபையில ஒரு விஷயம் நல்ல பிடிக்கும். அது டிபிஎம் என்று சொல்லுவார். மைண்டே நீ பணம் வச்சிருக்கியா, நேரம் அந்த பாத்ரூம் கழுவுடுவான். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கழுவி சர்ச்சைக்கு வரும்போது பிச்சைக்காரனா வர்றது, அப்படிதானே? கொஞ்ச நாள் கழிச்சு பணம் வந்தாச்சுன்னா என்ன செய்யுது? அப்படியே பார்த்தாச்சுன்னா அந்த நடைகளை பாருங்க. முதல்ல வரும்போது இப்படியே வரும், ஒண்ணு இல்லாத காலத்துல இப்படியே வருவாங்க. கொஞ்சம் காசு வந்தா கொஞ்சம் நிமிடம். இந்த அறிவை பிள்ளை எம்ஜிஆர் வந்து வரலாம் அதே வந்து கடையத்துல கருப்பு இங்க இருக்காது, இங்க ஒரு முட்டுக்கால் இருக்கு. மூஞ்சியெல்லாம் பார்த்திருக்கலாம், மனுஷன் பார்க்க மாட்டோம். பணமும் பதவியும் காசும் வர 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 பைபிள் சொல்லுகிறது, உங்களை தாழ்த்தி இயேசுவை மிஞ்சி இந்த பூமியில யாரும் கிடையாது, எவரும் கிடையாது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நினைக்கிறீங்க? எனக்கு எப்படியெல்லாம் வாழலாம், எனக்கு எப்படியெல்லாம் இருக்கலாம், அப்படிதானே? ஏன்னா நான் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன். குப்பை எல்லாம் நான் பார்க்கிறது, இந்த உலகம் எனக்கு தெரியும் குப்பை. நான் சில விஷயங்களை சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. நான் என்ன செய்கிறேங்கிறத கொஞ்சம் பாருங்க. சில விஷயங்கள்ல 100க்கு 100 இல்ல, சில விஷயங்களை பாருங்க. எதை கற்றுக் கொடுக்கிறேன், என்ன செய்யறேன், எப்படி நடக்கிறேன்னு பாருங்க. யார் கூட்டாளியெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? காவெட்டு, அரைவெட்டு, முக்காவெட்டு, பிள்ளைங்க தப்பா நினைக்காது, முழுவெட்டு. யாரு கூட்டாளி? இரவு கூட்டாளி. அல்லேலூயா. அவங்களெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம நிறைய காரியங்களை என்ன செய்கிறோம்?
ஒரு மனிதன் உங்களுக்கு காசு வரும், பணம் வரும், அந்தஸ்து வரும், இன்னைக்கு நீங்க இப்படி இருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வரும். மேல இப்படி கெடுத்து போகாம கீழே கொஞ்சம் கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. மேல போக போக கழுத்துல பெல்ட் போட வேண்டியது வந்துடும், பெயின் ஆகிடும். மேல போக போக சில நேரத்தில் என்ன தெரியுமா, கீழே இருக்கிறவங்க நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி என்ன தோணும், அவனை பார்த்தா எறும்பு மாதிரி தோணும், நசுக்கணும் தான் தோணும். பார்க்காதுங்க, மேட்டிமையான பார்வை. அது பைபிள் சொல்லுகிறது, மேட்டிமையான கண்கள் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் விட்டுறோம். நம்மளை போல அவங்களும் ஒரு மனுஷன் தான். நீ ரோட்ல பாருங்க, இந்த நாகர்கோயில பாருங்க, எத்தனையோ மனுஷர் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவங்கள பாருங்க, கை கால் இல்லாம அதுல புரண்டு கிடக்கிறவங்கள பாருங்க. ஒரு நிமிஷம் இந்த வாழ்க்கை எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும், என்ன ஆண்டவரே நீர் இப்படி வச்சிருக்கிறீங்க, சந்தோஷப்படுங்க. அவங்கள பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க. பாருங்க, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், கவலைப்படாது. ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் எப்படி சந்தோஷமா இருக்கணுங்கிறத வேதத்தை படித்து கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. எது இருந்தாலும், உங்க வீட்டுக்குள்ள என்ன இருந்தாலும், நீங்க கணவன் மனைவி பிள்ளைகளா நீங்க அதை நிறைவா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், ஆமா இறச்சி வாங்கலையா? சில நேரம் பல பிரச்சனையில இருப்பாங்க புருஷன், அப்படிதானே? பொண்டாட்டி உடனே வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை இறச்சி வாங்கலையா, கோழிக்கறி வாங்கலையா, ஆட்டுக்கறி வாங்கலையா, பன்னிக்கறி வாங்கலையா? அடுத்தது எங்க திரும்ப எழுப்பா, இந்த பொம்பளை ஒரு பொருளாக இருக்கும். இதே எங்க அப்பா அம்மாவா இருந்தா எங்களை கிழிச்சு தள்ளிடுவார். அங்க பழைய கஞ்சி மட்டும்தான் வளர்த்து கொண்டு வந்திருப்பார். அப்படிதானே போறது, இளம் எடுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? கேட்காதுங்க. உங்க வீட்டுல இருக்கிற உங்க புருஷன் என்ன நிலைமையில இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன கஷ்டத்துல இருப்பாங்கன்னு தெரியாது, என்ன நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது. அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் இந்த வாரம் நம்ம எப்போ ஒவ்வொரு வாரமும் இறைச்சிருக்கு, இந்த வாரம் ஒரு வாரம் இறைச்சிருங்க செத்தா போயிடும் இல்ல. அப்படிதானே சமையல ஒரு நாள் பிரச்சனைனா நம்ம குடிமொழிக்காம போயிருந்து இல்ல. அப்படிதானே? உடனே இந்த சில வீட்டுல இருக்கு பாருங்க, சில பொம்பளை உடனே வந்துருவாங்க அடிப்படையில். எல்லாம் அப்படி என் பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா அப்படி வச்சு கொடுப்பேன். இதே ஒரு தவுண்டு கட்டி குடிச்சு வளர்ந்து டவுன்ல கருட்டி போட்டு வரைக்குதுங்க. ஏங்க நம்ம முற்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், நம்ம நிலைமை என்ன, ஓட்ட நீங்கர் போட்டது, ஓட்ட பாவாடை கட்டினது, ஓட்ட அரட்ரஸ் தாள் கட்டின கதை, அப்படிதானே? பச்சை மஞ்சள் எத்தனை கட்சி கூடி இருக்கும், இருக்குமா இல்லையா? நம்ம யாராவது இதை நினைக்கிறோமா? இவ்வளவு போல பருக்கையை போட்டு என்ன செய்வது, அதுல 3 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஒரு பச்சை மிளகா அது இருந்தா உங்க பக்கத்து வீட்டுல போய் மிளகா வைக்கிறது இருக்கணும். எல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் வாழ முடியும். நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல, நீங்க நல்லா பொங்கி பொறிச்சு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, சொல்றத புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் அவசியம். ஆனா உங்க நிலைமை என்ன, உங்க வீடு என்ன நிலையில இருக்கிறது, உங்க குடும்பங்கள் என்ன நிலையில இருக்கிறது, உங்க சூழ்நிலை என்ன, உங்க புருஷன் என்ன நிலையில இருக்கிறார். சில நேரம் பாத்தீங்கன்னா இறைச்சி வாங்கி கொடுத்துக்கிட்டு இந்த மனைவியால சமைக்க முடியாது, நிலையிலிருந்து நிற்பான். செய்யாது முடிஞ்சுன்னா ஏதாவது இருக்க உப்பு மிளகா போட்டு அரைச்சு தின்னுங்க இல்லையா, பிரிட்ஜில் வைங்க. நான் வாங்கி கொண்டு வந்தேன் செய்யல, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? புரியுதா? சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கெடுக்கிறதே நம்ம தான். எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆமா, எனக்கு உடனே செஞ்சு தரல. அடுத்த யோசிக்கணும், இதே எங்க அம்மாவா இருந்துன்னா பிடிச்சு நாட்டிக்குவாங்க. காலையில பிடிச்சு சாயந்தரம் வந்தோம்னா அலுவல உடனே கழுவி 10 வீட்டுல பிரயாணம் தெரியுங்களா? 10 வீடு ஏற இறங்கி கரையெல்லாம் விட்டுட்டு வரும்போது என்ன செய்யும், அது அரை வாடையில இருக்கும். அரை
கழிவு பொறுக்கி எடுத்து தருவாங்க. இந்த டயலாக், இந்த மாதிரிப்பட்ட தேவையில்லாத காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள பேசாது. மரம் வெட்டுங்க, மரம் வெட்டுங்க. உங்க நிலையை சிந்திச்சு பாருங்க. நம்ம நிலைமை என்னன்னு சிந்திச்சு பாருங்க. உங்க முற்காலத்தை சிந்திச்சு பாருங்க. உங்க பெற்றோருடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. இல்ல உங்க தாத்தா, உங்க கூட்டம் சிந்திச்சு பாருங்க. என்ன நிலையில இருந்து நான் வந்தேன், என்ன நிலை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஏசப்பா எப்படி வச்சிருக்கிறார்? சாப்பாடு இல்லாத எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறார். செருப்பே இல்லாம இந்த காலம் நடந்திருக்கா இல்லையா? அல்லேலூயா. நான் 8 படிக்கிறது வரைக்கும் நான் செருப்பை பார்த்தது கிடையாது. 8 படிக்கிறது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, செருப்பு கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 5 ரூபா 3 ரூபா 4 ரூபாய்க்கெல்லாம் செருப்பு வந்து வரும். அது போய் பாத்தீங்கன்னா பொம்பளை செருப்பா ஆம்பளை செருப்பான்னு தெரியாது. ஒரு செருப்பு இருந்துச்சு, சின்னது கருப்பு செருப்பு, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இதை வாங்கி போட்டுட்டு தான் என்ன செய்யறது, போறது. 2 நாள்ல சோழி கொடுத்துரும். படிக்கும்போது ஒரு உங்களுக்கு செருப்பு கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க, அப்படிதானே? ஞாபகம் இருக்கா? கொடுத்தாங்க. 3 நாள்ல செருப்பு காலி. நம்ம நிலைமைதான் இப்படிதான். ஒரு நல்ல செருப்பு கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்? 1000 போராட்டம் என்ன செய்யறது? செருப்பு வாங்குறதுலையும் பாருங்க. இந்த மாப்பிளமார்களை உயிரோட கொலை பண்றதுன்னு ஒரு கூட்டம். கவனம். இந்த பொம்பளை இருக்குல்ல, பெண்களால் அழிகிறது நிறைய. மரவேட்டு, இந்த பொம்பளை இருக்க மரவேட்டு கொஞ்சம் கூடுதல் இருக்கு. ஏன்னா ஏற்ற வீட்டுல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு செருப்பு போட்டுப்பாங்க. இப்போ ஒரு செருப்பு வரைக்கும் கீழ்ஸா சருவடம் காட்டுக்கிற ஆசாரம் தேடிதான் போகும். இப்படி விதான் நடக்குது. அது எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? பெருமை சின்ன ஒண்ணும் இல்லாத காரியத்தில் எங்கேயாவது பார்க்கறது. எவன் செருப்பு போட்டு போறா, எவன் சாரி கொடுத்து போறா, எவன் சுடிதார் போட்டு போறா, எவன் கழுத்துல நெக்லஸ் போட்டு போறா, யாரு காப்பு போட்டு போறா. இந்த பார்வை மனவேட்டுமையான பார்வை. இந்த பார்வையெல்லாம் முதல்ல விட்டுருங்க. நீங்க ஏசப்பா பிள்ளை கிடையாது. சாத்தானுடைய உருவம். அதாவது ஒரு மனுஷன் சாத்தான கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும். நீ சாத்தானா உங்க குணமே உங்களை கண்டுபிடிச்சது. போறது, இதை பார்க்கறது, சாரியை பார்க்கறது, ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்துக்கிட்டு இங்க வந்து என்ன செய்யறது, இந்த மாப்பிளமார்களை சொரிச்சு மலை வெட்டிடுவேன். ஏன்னா அவ்வளவு என்ன செய்யணும், ஆமா செருப்பு சூப்பரா போடுறது. புரியுதா உங்களுக்கு? கடற்கரையா யாரு பொம்பளையில கூட்டிட்டு துணிவாங்க போல சேர்த்துட்டாங்க. எப்பா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுப்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். அல்லேலூயா. நான் எடுத்து கொடுத்தாலும் நரவுதான். அவா எனக்கு எது பண்ண தந்தாலும் எனக்கு நரவுதான். சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கவனமா இருக்க. உங்க வேற்றுமைக்காக உங்க வாழ்க்கை அழிச்சுடாங்க. உங்க வேற்றுமைக்காக குழுகுழுவா போய் கடவாங்க. வட்டிக்கு எடுக்காது. 10 பைசா வட்டிக்கு எடுத்து 5 பைசா வட்டிக்கு எடுத்து எவ்வளோ ஒருத்தருக்கு வீட்டு கல்யாணத்துக்கு சாரி எடுத்து கொடுத்துட்டு போறதுக்கு கேவலமா இல்லை? பக்கத்து வீட்டுல எவனுக்காவது கல்யாணமா இருக்கு, புதுசா மாப்பிள்ளை ரத்தத்தை உறிஞ்சி அவன் குடலை உருவி கொஞ்சம், அதாவது மனசா எங்க ஒரு கணவன் மனைவி ஏன் இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு சரீரம். அது என்னது? ஒரு சரீரம். வேதனைப்படுத்தாதுங்க. அதே மாதிரி உங்க மனைவியும் வேதனைப்படுத்தாதுங்க. அதுவும் பெருவீன பாட்டம் தான். அவங்களும் நான் தான் சொல்றேன், என்ன கண்டிஷன்ல இருப்பாங்கன்னு தெரியாது, விட்டு போயிருங்க. எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் போடாதுங்க. எதுக்கு எடுத்தாலும் கண்டிஷன். நான் பார்த்தா நிக்கணும், நான் சொன்னா வாழணும், அப்படியெல்லாம் வாழ முடியாது. எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க, ஒரு வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை வந்து மனவேற்றுமையா இல்லாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் உங்களை தாழ்த்தி சோத்திரம் ஒரு சுதந்திரத்தோடு வாழுங்க. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரமா இருக்கணும்னா பைபிளின் படி ஒரு கட்டுப்பாடான சுதந்திரமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சுதந்திரம் என்பது அவுத்து விடுகிற சுதந்திரம் அல்ல, தாழ்வாராய் போகிற சுதந்திரம் அல்ல. இந்த வேதத்தின்படி ஏசப்பா நமக்கு, எனக்கு, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சுதந்திரத்துக்குள்ள நீங்க வாழுங்க.
அப்போ உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பார்க்காதுங்க, வேற்றுமையை பார்க்காதுங்க, அடுத்த வீட்டை பார்க்காதுங்க, அடுத்தவங்க குடும்பத்தை பார்க்காதீர்கள், அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்க்காதுங்க, அடுத்தவங்க மனைவியை பார்க்காதுங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், படிக்க போகிற இடங்கள்ல சோத்திரம், எந்த காலத்திலையும் சோத்திரம், அந்த பிள்ளைகள் அப்படி இருக்கிறது, இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கிறது, எனக்கு அப்படி ஒரு அப்பா கிடைக்கலையே, எனக்கு இப்படி ஒரு அம்மா கிடைக்கலையே சொல்லாதுங்க. நான் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து நான் சொல்லுவேன், எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அப்பம் கிடைச்சிருக்க கூடாது. நான் சொல்லுவேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பம் கிடைச்சதுனால தான் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். அல்லேலூயா. குடும்பக்காரர் தலைகளை தூக்கிடுவார், அடிக்க அடியில வாயோட மூக்கோட எல்லாம் ரத்தம் ஜாடம் தெரியுமா? சொல்றது உங்களுக்கு ஒருவேளை அது தப்பா இருக்கலாம், அது கேடா இருக்கலாம், அது மிஸ்டேக்கா இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் எனக்கு கொடுத்தது சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? சிலவங்க தகப்பன்னு சொல்லாது. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடியாது, சின்ன வயசுல அப்பா சொல்லுவோம், ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடியாது. அப்படி என்ன செய்யும், அந்த பரட்ட முடிய பரட்டிக்கிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு என்ன செய்யுது, சாயங்காலம் எல்லாம் அடிச்சுட்டு போகும்போது நம்மளால நினைச்சோம் ஒரு வேட்டையை கொடுத்துட்டு அப்படியே அது யாரு, அது எங்க வீட்டு மாட்டு கொட்டாவில வேலை செய்தார். அசிங்கமா இல்லை? உனக்கு அப்பா யாரப்போ? உங்களை பெற்ற தாய் தகப்பன் எந்த இடத்துல இதான் என் அப்பா, இதான் என் அம்மா. உங்க என்ன வேலை செய்தாங்க? இந்த வேலை செய்தாங்க. புரியுதா? அது இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கு. பெருமை, மேட்டிமை, ஆமா, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். என்ன பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்? உன் சாக்கடைத்தனத்தை விட உன்னை பெருத்து வளர்த்து உனக்கு சோறு கொடுத்து உனக்கு பியூட்டி பார்லர் போய் சடை பண்ணி விடுறதுக்கு கூட காசு கொடுத்து விடுறாங்க. பார்த்தீங்களா? வரும் பையன் வர ஊர்ல அடுத்தவனுக்கு பைக்கை கடை வாங்கிட்டு போறோம், அடுத்தவன் சும்மா கடை வாங்கிட்டு போறோம். எதுக்கு? சைட் அடிக்கிறது. அந்த பிள்ளைகிட்ட போய் பொய்யா சொல்றது. நான் எல்லாரையும் சொல்றது, எல்லாரையும் சொல்றேன். பொய்ன்னு சொன்ன என்ன, எங்க அப்பா முன்னாடி எம்எல்ஏ, எங்க நடந்த கதைங்க, எங்க ஊர்ல நடந்த கதை என்ன, முன்னாள் எம்எல்ஏ, உடுக்க துணி கிடையாது, குடிக்க கஞ்சி கிடையாது, வீட்டுக்குள்ள நிறைய முன்னாடி எம்எல்ஏ இருந்தாங்க. மன வேட்டுமை வேண்டாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ உண்மையா நடங்க. ஒரு கணவன் மனைவி கிட்ட மேட்டுமையா இல்லாமல் உண்மையா நடங்க. ஒரு மனைவி அதே போல கணவன் கிட்ட உண்மையா இருங்க. ஆனா உங்க கடந்த காலங்களை குறிச்சு தேவையில்லாம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க குடும்பமா இருக்கிறீங்க, கணவன் மனைவி நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க கடந்த உங்க திருமணத்துக்கு முன்பாக, உங்க வாழ்க்கைக்கு முன்பாக அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் அவசியம் இல்லை. அது உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க வரும்போது இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. நடக்க போறதை பேசுங்க, வருகிற காரியங்களை பேசுங்க, கடந்து போனவைகளையும் நடந்து போனவைகளையும் தயவு செய்து யாருமே என்ன செய்யாதுங்க. பல கசப்புகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில, பல தடுமாற்றங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும், பல போராட்டங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாதுங்க. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறத உங்களுக்கு அதற்கு பிறகு உங்க பிள்ளைகள் காரியங்கள், நம்ம பிள்ளைகளை கூட வளர்க்கிறதுல மனவெட்டிமையை வளர்க்காதுங்க. அந்த பிள்ளை அப்படி இருக்கு, என் பிள்ளை அப்படியே ஆகணும், அப்படி வளர்க்காதுங்க. பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளை 1000 ரூபாய் ட்ரெஸ் போட்டிருக்கு, என் பிள்ளைக்கு 2000 ரூபாய் ட்ரெஸ் போடுவேன். வேண்டாம் வேண்டாம். அந்த பிள்ளைய நாசம் ஆக்கி அந்த பிள்ளைய கொஞ்ச நாள் அழிச்சு கொலை செய்ய போறீங்க அர்த்தம். எழுதி வைத்துக் கொடுங்க. இந்த உலகத்துல இந்த பிள்ளைங்க போராடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கவனமாக இருக்கு, ரொம்ப கவனமாக இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன வேற்றுமை, பெருமை. ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யறது, பிள்ளைகளுக்கு ஹாப்பி பர்த்டே கேக் வெட்டுறது, கடைசியில் எவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது. அங்க போய் கேக் வெட்ட முடியுமா? அவன் ஒன்று இல்லாம இருப்பான். என்ன சொல்றது, எங்க டேடியும்
மம்மியும் என்ன செய்வாங்க? ஆமா, எங்களுக்கு கேட்கலாம் வெட்டி. அவங்க அறியதான் அர்த்தம். எல்லா விஷயத்திலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த வார்த்தை உங்களோடு சொல்லுகிறார். உங்க பிள்ளைகளை கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு மனவேற்றுமை உண்டு பண்ணினார்கள். உங்க பிள்ளைகளை என்ன செய்யாருங்க? பெருமைப்படுத்தி விட்டார்கள். ரொம்ப கவனமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கணும்? உங்க வாழ்க்கை அதுல ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க. பேச முடியாது, சொல்ல முடியாது. ஒரு காலம் வரும்போது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அட்வைஸ் பண்ண முடியாது. நீங்க சொன்னா அது கேட்க நீங்க வைக்கணுமா? அப்படி சொல்ல வச்சிடாது. நீ என்ன இப்படியா வளர்த்த அப்படி சொல்ல வச்சிடாது. நீ தானே எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாமா, நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்தாப்பா. அது கேட்கும். வாட்ட பெருமைக்காக, வாட்டாட்டி பெருமைக்காக தோத்திரம். உலகத்தை உற்று பாருங்க. அவன் கோடிக்கணக்கா கண்டெய்னர் கணக்கா பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய தெரியாம இருக்கிறான். நாம் அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல மேட்டிமை என்பது பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. உங்க வீட்டை அழிக்கும், உங்க குடும்பத்தை அழிக்கும். கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினை உண்டு பண்ணும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக இருக்கிற உறவுகள் எல்லாமே தாறுமாறா போயிடும். அந்த வாழ்க்கை என்பது ஒரு நாடக வாழ்க்கையாக இருக்கும். உங்க வாழ்க்கை நாடகமாக இருக்கும். கணவன் மனைவி நாடக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் நாடக வாழ்க்கையை தான் வாழ முடியும். உண்மையாக வாழ முடியாது. நீங்கள் உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யாரு யோசிப்பாங்க. ஒருவேளை ஒரு கொத்தனாரா இருப்பார். ஆமா, அவர் துபாயில என்ன செய்யறாரு? 2 எண்ணங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூப்பர்வைசரா இருக்கா. நிறைய மாப்பிள்ளை தைரியமா சொல்லு. என் புருஷன் வேலை செய்யற உழைப்பா அல்ல, சும்மா சொல்லுங்க. உழைச்சு கொண்டு வர, வேலை செஞ்சு கொண்டு வர. அவன் என்ன வேலை செஞ்சாலும் அவங்க பரவாயில்லை. அவன் மாட்டம் வைக்கிறானா இல்ல, அவன் மனிதனுடைய கழிவுகளை அவன் அள்ளுறான். தரகுறவா பேசாத. உழைக்கிறவங்களை எந்த காலத்திலும் சரி உங்க பொறுத்த இதுல ஒரு பிரஸ்டீஜ் எனக்கு அது அப்படி வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பெண்களிடத்தில் உள்ள ஒரு காரியம். இதுக்கு அர்த்தமே வேற. எது இருக்கோ அது இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை நாள் மூடி மறைப்பீங்க? ஒரு காரியத்தை எத்தனை நாள் மூடி மறைப்பீங்க? உண்மைன்னு சொல்லிட்டு போங்க. தேவையில்லாத பொய்யை என்னத்துக்கு சொல்றோம்? ஒரு நாள் அந்த பொய் வெளிப்படும் போது அசிங்கப்பட்டுருவோம், கேவலப்பட்டுருவோம், அவமானப்பட்டுருவோம். உண்மைதானா இல்லையா? வேண்டாம், உண்மையை சொல்லிட்டு போவோம். உண்மையை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நம்முடைய பெருமைக்காக மேட்டுமைக்காக பொய்யா பேசாதுங்க. வாசிக்கலாம் இன்னொரு வசனம் அந்த மேட்டுமையை குறித்து. சோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10:40. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? வார்த்தாளோ என்ன வேலை? பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியா வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உதவி செய்யும்படி. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுதுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம் எழுதுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும். அப்போ நம்ம சில நேரங்கள்ல
சிலர் உண்டு. இந்த பிஸின்னு சொல்றா பாத்தீங்களா? நான் சொல்றேன், நான் எப்பவும் பிஸியா இருக்கிறேன். இந்த பிஸி நமக்கு எப்படி வருகிறது? நாம ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த பிஸின்னு சொல்றது இன்னைக்கு ஒரு பெருமை. நான் அந்த வேலையில இருக்கிறேன், சிலருக்காக இந்த வேலையில இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். ஜோம் பண்ணீங்களா? எப்படி ஜோம் பண்ண முடியும்? பல வேலையில இருக்கிறேன். ஏங்க, நீங்க கஷ்டப்பட்ட நாட்கள்ல எத்தனை இரவுகள் எழுப்பி ஜோம் பண்ணி இருப்பீங்க, எத்தனை இரவுகள் தூங்காம இருந்திருப்பீங்க, எத்தனை இரவுகள் மனவேதனையில போராடி கொண்டிருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு மனவேற்றுமை உண்டாகிறது. பற்பல வேலை என்கிற மனவேற்றுமை. நினைக்கிறீங்க இது ஒரு மனவேற்றுமையான்னு கேட்டா, ஆமா, நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன். ஆண்டவருக்காக நம்ம இன்னைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதும் தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்பது இன்னைக்கு ஒரு அந்நிய காரியமாக இருக்கிறது. எல்லாமே இன்னைக்கு ஒரு வேற்றுமையாகி போச்சு பாருங்க. எல்லாம் வேற்றுமையாகி விட்டது. சபை வேற்றுமையாக இருக்கிறது, பிரசங்கம் வேற்றுமையாக இருக்கிறது. சில ஊழியர்கள் வேற்றுமையான காரியங்களை பேசுறாங்க. இயேசுன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வாய் வரல. ஆமா, அது கூட இன்னைக்கு ஏசப்பாடி சொல்லுவது எத்தனை ஸ்டேஜில் நீங்க கேட்டிருக்கிறீங்க. அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஏசப்பான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏசப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் சொல்றான், ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றது எனக்கு அது வேற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் பெரிய ஊழியர்கள் தான். மனவேற்றுமை, வார்த்தையில் மனவேற்றுமை, வசனங்கள மனவேற்றுமை, செயல்கள மனவேற்றுமை, கிரியைகள மனவேற்றுமை. எப்ப பார்த்தாலும் பிஸி, எல்லா காரியத்திலையும் பிஸி. என் வாழ்க்கையில நான் ஜோம் பண்ண மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்னைக்கு உங்க வாழ்க்கையில் இந்த அடுத்த வசனத்தை வாசிக்க, அப்ப கொஞ்சம் என்ன புரியும். ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மேலுள்ள வசனத்தை வாசிங்க. அவருக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், யாருக்கு பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க? ஏசப்பாவுடைய பாதத்துல. அவங்க ஏசப்பாவுடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா ஏசப்பாவை எல்லா நேரத்திலும் நீங்க இயேசுவை தரிசிக்க முடியுமா? முடியாது. நீங்க ஜெபிக்கிற நேரம் தான் அவரை தரிசிக்க முடியும். நீங்க ஆலயத்துக்கு வந்து அவருடைய வசனங்களை, வார்த்தைகளை கேட்கும் போதுதான் நீங்கள் அவரோடு உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்க வாழ்க்கையில இந்த பிஸின்னு சொல்றது, அதுன்னு சொல்றது, இதெல்லாம் விட்டுருங்க. நல்ல பங்கை தேர்ந்தெடுங்க. நல்ல பங்கு என்பது பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பிஸி, எப்ப பார்த்தாலும் பிஸியா இருப்பாங்க. சில ஊழியர்கள் உண்டு, 24 மணிக்கு பிஸியா இருப்பாங்க. பாத்ரூம் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், குளிக்கலாம் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எப்பவும் பிஸி தான், ஒரே பிஸி தான். அப்பா, பிரதமர் மோடி இல்லைன்னா நம்ம அமைச்சர் இவங்க, அதாவது எல்லாம் ஒரு அளவு தான். இந்த பிஸின்னு சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்களும் நானும் ஒன்றை உருவாக்கி வைத்தது. நீங்க நினைச்சா நீங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. அப்போ அந்த நல்ல பங்கு என்பது பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து என் கடமை முடிஞ்சு அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு சபை இருந்துன்னா அந்த வெள்ளிக்கிழமை வாங்க, முழங்கால் இருக்குங்க. என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்மளும் அதில் கலந்து கொள்வோம். என்னுடைய பங்கு அதில் ஒன்று இருக்கணும். நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். ஒரு நோய்பட்டா, வியாதிப்பட்டா பிஸியா இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஆஸ்பத்திரியில தான் நம்ம பிஸியா இருக்க முடியும். அப்பெல்லாம் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியுமா? எத்தனையோ நாட்கள் லீவு போடுவோம், என்னெல்லாமோ செய்வோம். ஆனா கர்த்தருடைய காரியம் ஒண்ணு வரும்போது நீங்க ஏன் பிஸியா மாறுவீங்க? இந்த பிஸின்னு சொல்றது ஒரு மன வெற்றி. ரொம்ப பிஸியா இருக்கு. ஊழியர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப பிஸியா இருக்கு. என்னங்க பிஸி? என்ன பிஸி? உங்களுக்கு கட் பண்ணு. தேவையில்லாத காரியங்களை எல்லாம் கட் பண்ணுங்க.
உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கிற காரியங்கள்லாம் கட் பண்ணுங்க. பிஸியா இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும், நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அப்ப கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நல்ல விட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் விடணும். அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நிறைய காரியங்கள் இன்னைக்கு விடாம இருக்கிறபடியா இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை இன்னைக்கு என்ன செய்ய முடியல, உங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. நாம மரித்தால் இன்னைக்கு போவான்னு கேட்டா முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த பிஸிங்கிற வார்த்தையை விட்டுருங்க. எனக்கு ஜெபம் பண்றதுக்கு சமயம் இல்லை, சாப்பிடறதுக்கு சமயம் இருக்கு, மற்ற எல்லா காரியத்துக்கு சமயம் இருக்கிறது, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சமயம் இருக்கிறது, ஊர் சுத்துறதுக்கு சமயம் இருக்கா இல்லையா? இருக்கு. நாட்டுக்கு போறதுக்கு சமயம் இருக்கா இல்லையா? இருக்கு. கல்யாண வீடுகளுக்கு போறதுக்கு சமயம் இருக்கா இல்லையா? இருக்கு. கல்யாண வீட்டுக்கெல்லாம் எத்தனை மணிக்கு போறீங்க? காலைல 9:30 மணிக்கு வண்டினா என்ன செய்வோம்? ஆமா, பிள்ளையெல்லாம் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுப்பி ரெடியாகி மேக்கப் பண்ணி என்ன செய்வோம்? போய் என்ன செய்வோம்? ஒரு 30 தடவை கிரீம தடவி ராவி என்ன செய்வோம்? வேன் விட்டு போயிடக்கூடாது. உள்ள ஏறி ஓடுறோமா இல்லையா? ஒரு கல்யாண காரியத்துக்கு வேன் விட்டு போயிடக்கூடாது. அங்க போனது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆயத்தம் இருக்கணும். அல்லேலூயா. உலகால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே, என் ஊழியக்காரனை பலப்படுத்துங்க. இங்க வரக்கூடிய ஜனங்களை ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், வர்ற ஜனங்களுடைய பிரச்சனைகள் தீரட்டும், வருகிறவர்கள் இயேசுக்காக வாழட்டும், மனம் திரும்பட்டும். ஜெபம் பண்ணுங்க. 9:30 மணிக்கு ஒரு 9:30 மணினா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து முழங்கால கண்ணீர் விடுது. அல்லேலூயா. பாருங்க, சாதாரண காரியத்துல புறப்படுறோம், அப்படிதானே? இல்ல சீக்கிரம் போயிடும், பாயசம் தீர்க்கிறோம், ஓடுறோமா இல்லையா? அடிச்சு புரட்டு போடுவோம், பாயசம் தீர்க்கிறோம், கடைசி நேரம் போல எழுந்திரும், சாம்பார் ரசமா மாறிடும், கூட்டு இருக்காது, கறி இருக்காது. திங்கிற காரியத்துல இவ்வளவு ஆயத்தம் இருக்கிறது. நல்லது, அது வேணும். ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஆயத்தப்படுறோம், அப்படிதானே? எவ்வளவு இதா இருக்கிறீங்க. ஆனா தேவ காரியத்துல மாத்திரம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 குறை சொல்லுவீங்க. ஒவ்வொரு காரியங்களை வச்சு அதை கடந்து போவீங்க. வேண்டாங்க, தரித்திரத்துல இருக்கிறீங்க. ஆவிக்குரிய தரித்திரம் ஒண்ணு வந்துன்னா தேவனோடு வாழ, ஆண்டவரோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிஸி என்கிற வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா பரலோகராஜ்யத்துக்கு போகலாம். நம்ம நிறைய விஷயத்துல இன்னைக்கு நம்ம தவறிட்டு இருக்கோம். தேவனுடைய காரியத்துல, அதாவது நம்ம ஆண்டவரை அசட்டை பண்றது உங்களுக்கு தெரியல. நம்ம ஒரு ஊழியத்தை சபையை நீங்க அசட்டை பண்ணல, தெய்வத்தை அசட்டை பண்றீங்க. தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, அசட்டை பண்றது. ஒரு மறு கொடுக்க போறோம்னா இன்னைக்கு காவலிக்கணும், அப்படிதானே? என்னதான் நம்ம கொடுக்க வேண்டிய இருக்கிறது. ஒரு ரேஷன் கடைக்கு போனா காவலுக்கு தான் நம்ம வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் இன்னைக்கு காவல் நிக்கணும். ஆனா ஆண்டவருடைய ஆலயம் அப்படி இல்லை, இன்னைக்கு சத்திரம் போல இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சத்திரம் மாதிரி அதை மாற்றி வச்சிருக்கிறது. அது படிப்போக்கு மாதிரி ஆகிவிட்டது. அது ஏதோ ஒரு நிலக்குடல் அப்படி நம்ம தேவைக்கு போய் நிக்கிறதும் அடுத்த பஸ் வந்தா ஏறி போறது மாதிரி ஆகி போய்விட்டது. இல்லைங்க, அது 1000 பேர் 1000 சொல்லலாம். அது பரிசுத்தமான இடம். அல்லேலூயா. அங்கே ஆலயத்தில் என்ன உண்டு என்றால் கர்த்தருடைய வார்த்தை உண்டு, கர்த்தருடைய பிரசன்னம் உண்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. அது எல்லாமே இருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறது. சொல்லுவார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் இல்லை என்று. ஆலயம் இல்லை என்றால் ஏசப்பா ஆலயத்தில் போய் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண போயிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. சொல்றது வாசிக்கலாம். என்னும் ஒரு காரியத்தை விட்டுவிட வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 35 அதுல 2ஐயும் 3ஐயும் வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும்
என்ன சொல்றாரு? அந்நிய தெய்வங்களை என்ன செய்யுங்க? விலகி போடுங்க. அடுத்தது அல்லேலூயா. இங்க யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு யாருன்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட மனுஷன். சூழ்நிலை இவர் பலான் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்துக்கு தன்னுடைய தாய்மாவனுடைய வீட்டுக்கு போறார். ஆனா இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு அங்க போனாலும் அவர் எந்த சூழ்நிலையிலும் அங்கிருக்கிற அந்த கலாச்சாரத்தை அவர் கற்றுக்கொள்ளவில்லை. அங்கிருக்கிற அந்த வழிபாடுகளுக்கு அவர் இடம் கொடுக்கல, இந்த காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. காரணம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பல தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள். அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க. சொரூபம், இந்த விக்கிரகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கே இருந்தது. அது இன்னைக்கு நேரத்தில், அது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவில் வருவதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் தேசத்துல வந்துச்சு. அல்லேலூயா. அதான் உண்மை. சிலரெல்லாம் சொல்லுவாங்க 100 மில்லியன் 200 மில்லியன், 1 மில்லியன் கிடையாது. சும்மா அடிச்சு விடுற விஞ்ஞானிகள் நிறைய விஷயங்களை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கடவுளுக்கு எதிராகத்தான் பேசுவார்கள். அதை நீங்க புரிஞ்சு விடுங்க. விஞ்ஞானிகள் எப்பவுமே மதங்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனா எதுவுமே உறுதியாக இல்லை. டைனோசரஸ் அப்படிப்பாங்க. இது 10 எத்தனையோ லட்சங்கள் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தது. நான் சொல்றேன், நோவாவின் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் சூரியன் ஒரு நாள் இயங்காததெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு டேட்டை காலைன்னு சொல்றேன், இங்க இருக்குங்க அந்த டேட், யோசுவாவின் நாட்கள்ல இருக்கிறது அந்த டேட். அல்லேலூயா. ஒரு நாளை காணல, எத்தனையோ இன்னைக்கு ஆதாரங்கள் தகச்சு பேசிக்கிறான். இன்னொரு விஷயத்தை சொல்றேன், ஒரே ஒரு இனம் இன்னைக்கு அப்படியே இந்த பைபிள்ல வந்துட்டு இருக்குங்க. யூத இனம் சரித்திரத்துல, உலக வரலாற்றுல அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு கோட்பாடோட வந்த இனம் எங்கேயுமே இருக்கா? காட்ட முடியுமா? இது கட்டுக்கதை இல்ல. தாவீது, ஆபிரகாம், ஏதேன் தோட்டம் இன்னும் இருக்கிறாங்க. அந்த பாரம்பரியத்துல வந்தவங்க இன்னும் இருக்கிறாங்க. என்ன அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 6000 வருஷம் நின்று பேசிக்கிட்டு இருக்கு. நீ 300 வருஷமும் 400 வருஷமும் 500 வருஷமும் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாக சும்மா ஏதாவது புத்தகங்களை எழுதி வச்சுக்கிட்டு இதுதான் உண்மையை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 6000 வருடங்களாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறது இந்த வேதாகமம். அதற்கு ஒரு சாட்சி இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசம் நாங்கள் சாட்சி. அதை எந்த பொம்பனால அழிக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் ரத்தத்துல கையெழுத்து போட்டுட்டாரு. இப்போ உங்களுக்கு அவர்களை பிடிக்குமா? எதை கேட்டதுல பிடிக்காது. இப்ப அவங்க இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு சில காரியங்கள் பிடிக்காது. வேதத்தின்படி, பைபிளின்படி அவர்களை எவனும் அசைக்க முடியாது. அசைக்கிறதுக்கு ஒருத்தம் கூட பிறக்கல. காரணம், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதின்படி நடந்தே தீரும். அல்லேலூயா. நீ 1000 தெய்வங்களை கூப்பிட்டாலும் சரி, நீ 1000 தெய்வங்களை சோத்திரம் பண்ணாலும், நீ நமஸ்காரம் பண்ணினாலும் சரி, நீ எந்த தெய்வத்தை வானத்திலிருந்து இறக்கினாலும் சரி, இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தினுடைய ஒரு மசூரை கூட பிடிக்க முடியாது. நீங்க யாரும் பிடிக்க முடியாது. இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப இஸ்ரவேலுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு விளையாட்டு நடத்துறாங்கன்னா நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நினைக்கிறீங்க? என் தேசத்துக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமா, எனக்கு கொஞ்சம் அந்த உணர்வு எல்லாம் உண்டு. அதுக்காக அப்படி சொல்ல, பைபிளின் படி நான் சொல்றேன். வேதத்தின்படி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, அங்க போய் 2 துப்பாக்கி எடுத்து டக்கு 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 சுட்டவன சிரிச்சானா? சிரிச்சானா? ஏங்க உள்ள போய் சுட்டாலே அவன் உலகத்துல தோக்கலைங்க. அவன் பிளான் பண்ணி தான் உள்ள விட்டது. பைபிளின் படி நடந்தே ஆகும். காசா என்று சொல்லக்கூடிய தேசம்
பைபிள்ல நான் எடுத்து சொல்லி இருக்கிற தேவருக்கா இந்த பைபிள்ல இருக்கிற தேசம் இன்னைக்கு இருக்கு காசா, இங்க இருக்கு காசா. எங்க நியாயாதிபதிகளின் புத்தகத்துல சிம்சோனை வீழ்த்தின இடம் என்னது? காசா. விபச்சாரிகள் சிம்சோனுடைய அபிஷேகத்தை இழக்க வைத்த இடம் தான் காசா. அந்த காசாவில் தான் யுத்தம் நடந்தது. அதிகமா அடி என்ன நிறைய சொல்ல முடியும், நிறைய ஆதாரம். சும்மா இந்த ஏதோ இது எவரோ உட்கார்ந்துகிட்டு மண்டையில கற்பனை பண்ணி புராண கதை அல்ல இது, கற்பனை கதை அல்ல இது, ஒரிஜினல். இது பொய்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனா போராடி பார்க்கிறாங்க, இது அடிக்கடி நினைச்சு பார்க்கிறாங்க. அடிக்கடி நினைச்சவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசு இன்னைக்கு நின்றுட்டாரு. அல்லேலூயா. முடியாதுங்க, முடியாது, முடியவே செய்யாது. அது யாராலையும் முடியாது. இப்ப நான் இருக்கிறேன் இந்த பைபிளை பிரசங்கம் பண்ணாம நான் இறங்கி போயிட்டான்னு வச்சிருக்கோம், எனக்கு இந்த பைபிள் வேண்டாம், இயேசு வேண்டாம், உடனே கிறிஸ்தவம் அழிஞ்சு போயிடாது. இந்த வெளியை விட 1000 மடங்கான ஒரு வெளியை கர்த்தர் உருவாக்கி எடுத்துருவாரு. புரியுதா? இப்ப நீங்க வரலன்னா உங்க இடத்துல 1000 உருவாக்குவார். சாத்தான் இழந்து போனத மனுஷனுக்கு கொடுத்தாரு. லூசிபர் இழந்து போனான். லூசிபர் யாரு? 30 கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? பைபிள் பைபிள் அவர்களுடைய பேர் என்ன? விடிவெளியின் நட்சத்திரம். விடிவெளியின் நட்சத்திரம். தேவனை ஆராதிக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனை மகிமைப்படுத்துவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். வேற்றுமையினால் விழுந்து போறான். அந்த இடத்துல உங்களை எண்ணி கொண்டு வச்சிருக்கிறார். மற்றது மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு மகிமையுள்ள தெய்வம் பாருங்க. அந்த சாத்தானை உங்களுடைய கால்களுக்கு கீழாக அவர் கையில கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம நினைப்போம், நான் ஆண்டவரை விட்டு போறவங்க எல்லாம் முடிஞ்சேன். உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் இயேசுவை விட்டு பின்மாறி போறீங்க, விலகி போறீங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். உங்க வீட்டுக்கு நஷ்டம், உங்க குடும்பத்துக்கு நஷ்டம், உங்க பிள்ளைகளுக்கு தான் நஷ்டம். இயேசுவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவர் 1000 பேரை கொண்டு வருவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மண்ண மனுஷனாக சிருஷ்டிக்க தேவன். செத்து 4 நாள் அவருடைய சரீரத்தை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தெய்வத்தை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் சும்மா சாதாரண கிடையாது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. எல்லா மனுஷனுக்கும் நீதியை செலுத்துவதற்காக இதோ அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். மணவாளன் அறையில் இருந்து என்ன செஞ்சிட்டாரா? புறப்பட்டு இருக்கிறார். காலம் வரும், செய்திகள் வரும், நம்மை கொண்டு செல்வதற்காக. உயிரோடு இருந்தால் எடுத்துக் கொள்ளப்படுவோம், மரித்தால் அவரோடு கூட வரும். அல்லேலூயா. அப்போ இந்த பைபிள் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த பைபிளை அசட்ட பண்ணிடாது, நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. சொல்ல முடியுமா? இன்னைக்கு பாருங்க, கற்பனை கதைகளை உருவாக்கி கொண்டு சொல்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு நடந்த இடங்கள், ஆபிரகாம் வாழ்ந்த இடங்கள், மோசே வாழ்ந்த இடங்கள், இன்னைக்கு பைபிள்ல இன்னைக்கு அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, சந்ததிகளே இருக்கிறாங்க. என்ன 40 குடும்பம் இருக்கிறதா தெலுங்கு, நம்ம தெலுங்கானாவில் யூதர்கள். யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஒரு இடம் எவ்வளவு கரெக்டா இருக்கிறாங்க பாருங்க. அவங்க அங்க சுதந்திரம் வந்தவுடனே உலகம் மூட சதறி இருந்தவங்க எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. இஸ்ரவேலுக்கு வந்த அந்த பேர் எத்தனை வருஷத்துக்கு முன்பாக வந்தது தெரியுமா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேர் வந்தாச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேர் வந்தாச்சு. அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அப்பவே அந்த இனத்தை அழிக்க நினைச்சாங்க. அழிக்க முடிஞ்சா? ஹிட்லர் ஒருத்தர் எழுதுறாங்க, அவனுடைய எண்ணம் முழுவதும் யூதர்கள் எவரும் உயிரோடு இருக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? பிசாசு அவனுடைய தலையில ஏறி இந்த யூதர்களை வச்சுதானே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யூதர்களை குறிப்பிட்டு தானே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தையே அழி. என்ன செய்ய முடியுதுங்க? அவன் அழிச்சா கர்த்தர் ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்தார்.
அந்த அழிவு அது ஒரு தேசமாய் உருவாவதற்கு காரணமாய் இருந்தது. ஆகவே தான் அத்திமரத்தை பார்த்து ஒரு உண்மையை சொல்றாரு. அத்திமரம் குளிர்விடும், வசந்த காலம் வரும். இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசம் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷம் சோத்திரம் சாரி ஆமா 2000 ஒரு 1800 வருஷம் ஒரு இனம் செதறி எங்கெங்கெல்லாமோ இருந்து சரித்திரத்திலே நீங்க பார்க்க முடியாது. சரித்திரத்திலே நீங்க பார்க்க முடியாது. செதறி எங்கெங்கெல்லாமோ இருந்து ஆனா மறுபடியும் பாருங்க, என் ஜனத்தை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நான் கூட்டி சேர்த்தேன். யார் அழிக்க முடியும்? நீங்கள் நான் அழிக்க முடியுமா? எங்கிருந்து படையெடுத்து போறோம்? எங்கிருந்து படையெடுத்து போக முடியாது. அந்த தேசத்துக்கு எதிராக யார் படையெடுத்தாலும் அந்த தேசம் அழிவை காணும். வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பாருங்க, பக்கத்தில் இருக்கிற ஸ்லோனு இன்னும் ஒரு இடத்தை உருவாக்க முடியல. சொந்த இடம் தான், கொஞ்ச நாட்களுக்குள்ள தான் அழிக்கப்பட்டது. ஆனா உண்மையா யார் இருந்தா அந்த இலங்கையில? தமிழன் தான் ஆட்சி செய்தாங்க. அதான் உண்மை, சரித்திரத்தின்படி வரலாற்றின்படி. ஆனா இன்னைக்கு அந்த இடத்தால என்ன செய்ய முடியல? அங்கேயும் பிடிக்க முடியல, இங்கேயும் பிடிக்க முடியல. அவன் இன்னும் தருவாரிதான் இருக்கிறான். ஆனா பாருங்க, அதை விட ஒரு குறைவான ஒரு இடம் நாட்டே உருவாக்கிட்டாங்க. வல்லரசு வல்லரசு வல்லரசா வச்சிருக்க அந்த தேசம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட நம்ம குமரி மாவட்டம் மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு? நம்ம குமரி மாவட்டம் இருக்கலாம். இது ஒரு நாடு. 14 நாடுகள் சேர்ந்து யுத்தம் பண்ணின பிறகு கூட ஜெயிக்க முடியல. முடியாது. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இந்த காரியங்களை வரும்போது யாக்கோபு, இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்கிற பெயர் பெற்றவர். அல்லேலூயா. பாயிண்ட் வருவோம். இந்த யாக்கோபு தான் யாரு? இஸ்ரவேல். யாக்கோபு என்றால் எத்தன். யாக்கோபு என்றால் எத்தன். கர்த்தர் தரிசனமாகி உன் பேரில் யாக்கோபு இல்ல, உன் பேரில் இஸ்ரவேல். இந்த பேர் அங்க வருகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் சோத்திரம் வாசிக்கண்டா. 36 நீங்க போய் நினைச்சீங்க, நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதை விட்டு அந்த வசனத்தை வாசிப்போம். 2வது வசனத்தை 3 வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நாம் எழுந்து